மாலை வணக்கம் மக்களே. இட்லி தோசைக்கு ஒரு சூப்பரான சைட் டிஷ்ஷு என்னென்னா பருப்பு இல்லாத சாம்பார். ஸோ அதுக்கு தேவையான இது என்னென்னாக்கா, ஒரு 2 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு, ஒரு 3 பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு 4 சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு பெரிய சைஸ் பூண்டு வந்து தோல் உரித்து வச்சுருக்கேன். 3 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகா கீறி வச்சுருக்கேன். ஸோ என்ன பண்ணணுன்னா, இது எல்லாத்தையும் வந்து குக்கரில் போட்டுக்கணும். இங்கே பாருங்கள் மக்களே, குக்கரில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஒரு 4 டம்ளர் தண்ணி மட்டும் வச்சுருக்கேன். இது கூட வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூன். இங்கே பாருங்கள், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள் மக்களே, ஒரு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. மற்ற வச்சு நல்லா கடைஞ்சிருங்க, இல்லைனா மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு இறக்கிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டு தாளித்து இறக்க வேண்டியது தான். இங்கே பாருங்கள் மக்களே, பருப்பு இல்லாத சூப்பரான சாம்பார் ரெடி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள் மக்களே, பருப்பு இல்லாத சாம்பார் சூப்பராக இருக்கா? சீரியஸாகவே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள்.